நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் பழைய ஸ்டோரி எல்லாமே கேட்டுன்னு இருக்காரு. அந்த சமயத்தில் நம்ம மல்லியோட பழைய வரலாறு, பழைய சரித்திரம் என்னன்றதை இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம தீபக் இருக்கார்ல, அவர் வந்து அந்த தினேஷை பற்றியான கதையை ஓன் ஸ்டோரி, அதாவது அவருக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவரோட மச்சான் தான், அது நல்ல கதையாக சொல்கிறாரு. அதை சொல்கிற போது கரெக்டாக இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட்மேனாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் அக்கம் பக்கம் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சைக்கிள் தான் அவர்கிட்ட இருந்தது. சைக்கிளில் போயிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அந்த சைக்கிள் பஞ்சராக, அந்த சமயத்தில் கடவுள் போல் வந்து மல்லி தான் உதவி செஞ்சா எல்லா தவக்கும் போகிறதுக்கு வரத்துக்கு. அந்த சமயத்தில் வேறு வழி இல்லாமல் இங்கே எங்கேயும் ஹோட்டல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பசியில் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் தாங்க கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, தான் வீட்டிலேருந்து ரொட்டி எடுத்துன்னு போய் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியை அழகாக அண்ணி சுட்டு வச்சிருக்கிறத யாருக்கும் தெரியாமல் டிஃபின் பாக்ஸில் போட்டு ஒழிச்சு எடுத்துன்னு போகிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க அண்ணிக்கிட்ட மாட்டிடுறாங்க. அவங்க அண்ணி திட்டி விட்டுறாங்க. இது போய் தினேஷ்க்கு தெரிய வர அவருக்கு ஒரு பக்கம் ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல், நமக்காக இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொண்ணு பண்றாளே, அப்ப அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா மல்லி பண்றது கருணையின் அடிப்படையில் தான். யாரா இருந்தாலும் சரி, பசின்னு ஒருத்தர் கேட்டா அவங்களுக்கு உதவி செய்யாம யாரால இருக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லாம இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உதவி கண்டிப்பா செய்யணும். அந்த உதவி தான் இவங்களும் செய்யறாங்க. இந்த உதவியை வந்து நம்ம தப்பா என்னைக்குமே சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் உதவி பண்ற மனப்பான்மை இருக்கிற இவங்கள போய் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமா ட்ரீட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க அண்ணி இருந்து அடிச்சுட்டு அந்த தினேஷ் கிட்டே போய் சண்டை போட ஆரம்பிச்சிடாங்க. ஏன்னா ஒரு வேலைக்கு வந்தா அந்த வேலையை பார்த்தோம்னா போனோம்லாம் பொட்டைக்கு பிள்ளை கிட்ட சாப்பாடு கேட்கறது, அது கேட்கறது, என்னடா வேலை இது உனக்கு, உங்க வீட்டில் இப்படிதான் உன்னை பெற்று வளர்த்தாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. இதனால மனசு உடஞ்சு போயிட்டு சைலண்டா உட்காந்து இருக்க. அடுத்த நாள் நம்ம மல்லி வாண்டடாக சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்து, வீடு எங்க அண்ணி அப்பதான் எப்பவுமே புரிஞ்சுக்காம தான் பேசுவாங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த டிஃபின் பாக்ஸ் அங்கிருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. மல்லிக்கு ஒரு கில்ட்டி ஃபீல், பசிக்குதுன்னு சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்ட்டினால தான் சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்தாங்க. அடிக்கடி பார்க்குற போது நல்லபடியாக பேசுவாங்க. மல்லி வந்து கலகலப்பான டைப், யாராக இருந்தாலும் சரி ரொம்பவே ஒரு இன்னசென்ட்டா பேச ஆரம்பிக்குவாங்க. இது வந்து காதலா தினேஷ்குள்ள உருமாறுது, அவர் மனசுக்குள்ள காதலா ஒரு விஷயம் தோன்றுது. இதனால அவர் என்ன நினைச்சாரு, அப்ப நம்மள மல்லி காதலிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான புரிதல் இவருக்குள்ள வந்துருது. இந்த தவறான புரிதலால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள நெருக்கம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காரு. அந்த சமயத்துல மல்லி இருந்துன்னு திடீர்னு ஒரு 2 டேஸா வரல அப்படின்றது தெரிய வருது தினேஷ்க்கு. அதனால மனசுடைஞ்சு போயிடுறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க அண்ணன் கிட்ட விசாரிச்சா, அவள் வேலைக்கு போயிட்டு அவளை தேடுறதோ இது பண்றதோ அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, அவளுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, எங்களுக்கு பணக்கார மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு பணம் எல்லாத்திலும் மிச்சமா வச்சுன்னு இருக்கு அந்த ரவுடி இருக்காரு, அவனுக்கு கல்யாணம் பண்ணி தராங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து, என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் காதலிச்சேன், என்கிட்ட பணம் தான் எல்லாம் மாஸ்டர் மாதிரி குணம் எல்லாமே இருக்கு, ஆனா என்ன மதிக்காம என்னை விட்டுட்டு போயிட்டாலே, அப்ப அவ காதல் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு மனசுக்குள்ள காதல் கோட்டையை கட்டிக்கிட்டு இவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. இதுக்கு முழுக்க காரணம் மல்லிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை பிரம்மத்தை நம்ம தீபிகா மனசுக்குள்ள விதிச்சுட்டாங்க. இப்ப தீபிகா மனசை பொறுத்த வரைக்கும் தான் தம்பி இறந்ததுக்கு காரணம் மல்லி மட்டும்தான். அந்த மல்லி கொடூரமானவ, எல்லாரையும் ஒரு பக்கம் இறக்கமே இல்லாம சாகடிக்க பாக்குறவ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ள எண்ணங்கள் பல ஓடுது. இதனால மல்லி தவறானவ அப்படின்றது இவங்களுக்குள்ள ஒரு புரிதலா வந்துருது. இதனால தாங்க மல்லியை தவறுதலா நினைச்சிட்டு இருக்காங்க. இதை சொன்னதை நம்ம மல்லி கண்ணு கலைங்கிறது, ஐயோ சத்தியமா இந்த விஷயம் எனக்கு தெரியாது, அந்த சமயத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல, எங்க அண்ணா அண்ணி வாழ்க்கை அவங்க சொல்றதா எனக்கு முக்கியம், அவங்க சொல்றதா வேத வாக்கு அப்படின்னு வாழ்ந்தவனா, எனக்கு போய் திடீர்னு இந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்தா நான் என்ன பண்றோம், எல்லாரும் நான் ஈக்குவாலிட்டியா தான் பாக்குறேன், அது வந்து தவறா ஒரு புரிஞ்சுக்கிட்டு நடந்துருச்சு. ஆனா இதுல ஏன் மேலேயும் தப்பு இருக்கு, கண்டிப்பா இல்லைன்னாலும் சொல்ல முடியாது. நான் போய் தீபிகா மேடத்தை பார்த்து மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல, உடனே மல்லி நீ போய் மன்னிப்பு கேட்டாலும் சரி என்ன சொன்னாலும் சரி தீபிகா ஏத்துக்கிற மனப்பான்மையே இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் நீ குற்றவாளி தான், அவளுக்கே என்னைக்கு உணர்றாளோ அன்னைக்கு தான் அவள் திருந்துவா. நான் என்ன சொன்னாலும் அவள் திருந்த மாட்டா, அவகிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அதனால நீ இந்த விஷயத்தை இதோட விட்டு, உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் உன்னை கார்னர் பண்ணி உன்னை ஜெயில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டுன்னு தெரிஞ்சுன்னு இருக்காங்க. இதுல இருந்து நீ தப்பிச்சுக்கணும், இதுக்கு மேல நீ போய் வாண்டடா அந்த தீபிகாவை மீட் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சக்கூடாது, எந்த ஒரு ஆதாரம் கிடைச்சாலும் அந்த ஆதாரத்தை வச்சு நீ தப்பிக்கிறதுக்கான வழியை தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தெளிவாக சொல்லணும். அதுக்காக தான் நான் அந்த இடத்த தேடிக்கே நான் வந்தேன், மற்றபடி எந்த ஒரு விஷயமும் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக நடந்துக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இல்லைனா அடுத்த செகண்டே உன் வாழ்க்கை நாசமாக போயிடும், அது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஏன்னா பெரியவங்க வயசில் பெரியவங்க, நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த இடத்துல நம்ம மல்லி தலை குனிஞ்சு ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல இருந்து விலகி போறாங்க. சரி ஓகே இது நல்ல விஷயம் தான். அந்த நேரத்தில் வெண்பா வந்துடுறேன். வெண்பா வந்து மல்லியம்மா இன்னைக்கு ஒருத்தரை மீட் பண்ணோம், அன்னைக்கு என்ன அதான் போலீஸ் ஸ்டேஷனில் உங்களை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த ஆன்ட்டி தான் இருந்தாங்க, அந்த பாப்பாவோட அம்மா, அவங்க இருந்து நான் சாக்லேட் கொடுத்து அதை பிடுங்கி போட்டாங்க, இதுக்கு மேலே என் பொண்ணுகிட்ட
பேசுறதோ பார்க்குறதோ வச்சுக்கிட்டேன் அவளை அவ்வளோதான் பார்த்துக்கேன். போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லு, இந்த மாதிரி குழந்தைய விட்டு குழந்தைய பேச வச்சு அவங்க மூலியமா என்னை எப்படியாவது கவர்ந்துடலான்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காளா. உங்கள் அம்மா என்னதான் நாடகம் ஆடினாலும் சரி நாடகம் ஆடினாலும் சரி அவளோட வாழ்க்கை இதோட முடியதான் போகுது, அவளை ஜெயிலில் போட்டு கழுத்து என்னை வைக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல மல்லி அம்மா, அதனால தான் நான் சைலண்ட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விடு பார்த்துக்கலாம், குலைக்கிற நாய் குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும், அதை பார்த்து நம்ம என்றைக்குமே இது பண்ணக்கூடாது, நம்ம பாட்டுக்கு நம்ம போனால் அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும். அது போல தான் தீபிகாவோ அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அங்கேருந்து விலைக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் மல்லி என்ன தான் நினச்சாலும் ஏதான் நினச்சாலும் என்ன பண்ண முடியுது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்ரீனிவாசம் அப்படின்றதா ஒரு பக்கம் நிரந்தரமாக இருக்க போது, இந்த நிரந்தரம் கண்டினியூ ஆகுமா ஆகாதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களை கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பேய் இருக்கா இல்லையா, என்னை சுற்றி எங்கன்னா பேய் இருக்கா பாருங்கள் வீடியோவில் எதனா தெரிதான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆத்மா எந்த இடத்துல இருக்கும் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நாங்கள் கழுத்து வேறு ரொம்ப நாளாக வலி, ஒரு வேளை சிசியா ஏதோ ஒரு படம், ஆனால் வேறு லெவல் படம். அந்த படம் அந்த காலத்தில் வந்தது, ஆனால் அந்த படம் எல்லாம் மறக்கவே முடியாது. அந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான் ஒரு மேலே கழுத்தில் யாருன்னா உட்காந்துப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா, see you, நன்றி, வணக்கம், வந்து நம்பருக்கு தருக.